வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பிரான்ஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தால் நடைபெறும் இப்படி சுவிட்சர்லாந்து இடத்துல நத்தார் திருப்பலி என்ன சிறு வெப்பவிலையிலே ஆரம்பமாகும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்படி சுவிட்சர்லாந்து இடத்துல இந்த திருப்பலி ஆன்மீக பணியத்தால் நடத்தப்படும் தமிழ் திருப்பலி. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த திருப்பலி ஆரம்பமாக இதை முன்னுக்கு இருக்கிறங்கிற காணிக்கமாக சிறுவம் பாருங்கள். காணிக்கமாக சிறுவம் இது மாசி 2ஆம் தேதி அளவில் இங்கே தமிழ் பூசை நடக்கிறது. என்ன திருப்பலி ஆரம்பமாக இப்போ தான் சனங்கள் வர ஒழிக்கிட்டு இருக்கு. இரவு 9:30 சொன்னது 9:30 ஆகுது. பஞ்ச பூசை ஒழிஞ்சு சனம் போகுது. இப்போ தமிழ் பூசைக்கு ஆரம்பமாக போகுது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. சதீஷ் ஆட்டமா தம்பி சொல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். இன்னும் ஆரம்பமான திருப்பலி குழந்தை புலால் இந்த ஆரம்பமாக வழியாக நிற்கிறாங்க பாருங்கள். பாலர் வந்துட்டு ஆரம்பமாக போகுது பாருங்க.
ஆண்டவரின் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஓர் ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளது. நம்மை தேடி மீட்பர் வந்துள்ளார். இருள் சூழ்ந்து பனி பொழியும் இந்த இரவு பொழுதிலே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கெழுந்த வேளையில் நம்முடன் இணைந்து நம்மை அன்பு செய்ய மனிதராய் அவதரித்த கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு கூறும் செய்தி பகிர்தலாகும். அவர் பிறந்தவுடன் கிடத்தப்பட்டது தீவன தொட்டி. தீவன தொட்டி என்பது கால்நடைகளுக்கு தீனி போடும் இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்பதை இது உணர்த்துகின்றது. நம்மிடம் இருப்பதை இல்லாத இளைஞர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். இம்மாணவராய் நம் நடுவில் பிறந்த இறைவன் இதுவரை நம்மை வருவதை உணர்வோம். டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்து பிறப்பு நாள் அன்று ஏழை எளியோருக்கு நாம் இறக்கும் வேளையில் எல்லாம் பிறக்கப்படும். நமக்காக ஏழையான நம் இறைவன் இந்த பணி அழகுதான். அழகிய பாடல் பிறந்தால் இந்த இரவும் அழகுதான். அன்னை மரி மடியில் தவழ்ந்தால் அதுவும் அழகுதான். வானர தூதர் பேரணி உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாவதாக, உலகிலே அவருக்கு ஒருவருக்கு அமைதி உண்டாவதாக என்று வாழ்த்தினார். வரலாற்றிலேயே முன்பின் என பிரித்து பல மாற்றங்களை உணர்ந்த பாடல்
அனைவருக்கும் அமைதியை தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். பிறர் வாழ நாம் வாழ்வோம், பிறர் மகிழ நாமும் மகிழ்வோம். இதுவே நம் ஆண்டவரின் விருப்பம். பிறப்பின் சிறப்பை இயேசு அறிந்திருந்தார். பணிவிடைப்பது அன்று, பணிவிடை புரியவே வந்தேன் என்றார். இன்று நாம் நவீனத்துவம், நாகரீகம் என்று பல இடங்களில் அடிபட்டு இருக்கின்றோம். அழிவின் சக்திக்குள் அகப்பட்டு கிடக்கும் மனித இனம் மனமாற வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். இயேசுவை நேசிக்கும் நாம் இயேசுவின் லட்சியத்தை மட்டும் மனதில் விதைப்போம். மனுக்குலம் மனமாற்றத்திற்காக இப்பலியில் இணைந்து சேர்ப்போமாக. கிறிஸ்தியேசுவுக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரர்களே, நள்ளிரவை நெருங்கி வருகின்ற இந்த வேளையிலே கிறிஸ்துமஸ் 2025 உபகையோடு கொண்டாடுவதற்காக நம்பிக்கையாளர்களாக ஆண்டோட திருச்செந்தரியை நாடி வந்திருக்கின்றோம். இயேசு ஆண்டோடைய பிறப்பு விழாவானது அவர் பிறந்து 2025 என்று சொல்கிற இந்த ஜூபிலி ஆண்டானது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற கருப்பொருளிலே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நாங்கள் எதிர்நோக்கின் மனிதர்களாக உள்ளமென்னும் இல்லத்திலே ஆண்டவர் இயேசுவை நின்மேலும் பிறக்கச் செய்து அந்த பிறப்பு விழா தருகின்ற மகிழ்வை நம்முடைய மனங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் நாங்கள் கடத்துகின்ற எடுத்துச் செல்கின்ற நற்கருவிகளாக வாழ வளர அது வேண்டி இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுவதாக இன்றைய இந்த பள்ளியிலே இறந்து போன நம்பிக்கையாளர்களாகிய கிருஷ்ணன் செல்வநாயகம் ரோஸ்வரர் இவருடைய ஆன்ம இலக்கியத்திற்காக செய்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் வாழ்வதற்கும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரா இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீர். அதனால் மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிகிறாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய அவர்களையா உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 2:4 6:7 முடிய. காலையில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிலையில் கூர்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி குடித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை கல்வி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிடுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமழுகிறார்கள். கொள்ளை பொருட்களை பகிரும் போது அக்களிப்பது போல் பணிபுரிகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல் அவர்களுக்கு சுவையாக இருந்த நுகத்தை நீர் உண்டு அறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்ப்பது போல் தகர்க்கப்பட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தறிந்தேன். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவில்லாது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராலும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இரண்டாம் வாசகம் திருத்துதல் நூலிலிருந்து தீத்துவத்திலிருந்து வந்த வாசகம். மனிதன் அனைவருக்கும் திருப்பரா கடவுளுக்குள் வெளிப்பட்டது. நாம் உதயனிலும் உலக சாத்திய நாட்டங்களையும் மறந்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைவனை பெற்றுடனும் இன்மை வாழ இவ்வரலால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பதும் இறைவரும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளின் விருப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்படப் போவது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களால் தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் நமக்கு மன ஒப்பந்தரான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் பிள்ளையை காவல் காத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரை மாற்றி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து
உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி ஒளித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்ந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு 2025 நள்ளிரவு வேளையிலே கண்முடித்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முன்னுரை நாங்கள் ஆழமாக சிந்தித்தோம் சொன்னால் அதுவும் மறைவுரையாமே இருக்கிறது. அதில் இருக்கிற அவ்வளவு விடயமே ஒரு மறைவுரைக்குரிய அனைத்து உள்ளடக்கத்தையும் கொண்டிருந்தது. வருகை பாடுகின்ற பொழுது பவனியாக நாங்கள் பின்னிருந்து முன்னுக்கு வந்தோம். அதிலே சூசேப்பராக ஒரு சிறுவன், மாதாவாக ஒரு சிறுவன், இன்னும் முன்னரசர்களாக சிறுவர்கள், பாடல் பாடிய இந்த சிறுமிகள் எல்லோருமே பவனியாக வந்தார். ஒரு யோசிச்சு பார்ப்போம், இந்த சூசேப்பர் மாதாம் வராமல் உண்மையான சூசேப்பர் மாதாம் யோசிப்பு மாதாவும் இங்க வந்தது சொன்னா கோயிலுக்கு நிறைமாத கற்பிணியாக அன்னை மரியாள் வந்தன்னு சொன்னா சூசேப்பர் வந்தன்னு சொன்னா நாம எப்படி அவர்களை எதிர்ப்போம், எப்படி வரவேற்போம்? வாங்க 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 வாங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? மிகவும் மகிழ்ச்சியாக அவர் எதிர்கொள்வோம். மகிழ்ச்சியாக நாங்கள் எதிர்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவே நாங்கள் 2025 வருடங்களுக்கு முதலாவது கிறிஸ்துமஸ், இன்றைக்கு 2025வது கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். முதலாவது கிறிஸ்துமஸ் இயேசு ஆண்டவர் பிறந்த பொழுது இயேசுவை பிறப்பு நிகழ்வை வரவேற்பதற்கு யாருமே இருக்கவில்லை. சூசேப்பரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்திரத்துக்கு இடம் கிடைக்கவில்லை. சில இடங்கள்லாம் அவர்கள் விரட்டினார்கள், இங்கே இடமில்லை, இங்கே இடமில்லை சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்ததோ ஒரு பலத்துக்கு சேனக்கூடத்தை போல கிரியாவிற்கு நாசரத்திலிருந்து குடிசன கணக்கெடுப்பை நடத்துவதற்காக வேலை பதிவு செய்வதற்காக நீண்ட தூரம் பயணமாகி வந்த அந்த கலைப்பு அந்த தோற்றத்தோடு பேறுகால நிலையில வருகின்ற பொழுது யாருமே மெசியா என்று சொல்லி இயேசுவை, அந்த குழந்தை இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, அந்த திருக்குறளை கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு கொண்டாடுகிறோம், வெளியே கொடுத்துருக்கிறோம், தாமியமாக கொண்டாடுகிறோம். 2025 கிறிஸ்துமஸ் என்பது பலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆன்மீக ரீதியில மகிழ்ச்சியை கொடுக்கிறது, வர்த்தகர்களுக்கு வியாபார ரீதியில மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இப்படியாக பலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது முதலாவது கிறிஸ்துமஸை நாங்கள் நினைத்து பார்த்தால் திருக்குடும்பத்துக்கு இடம் கிடைக்கவில்லை. கடவுளின் உலகத்தில மகனாக பிறப்பதற்கு மனுக்குலம் அவரை ஏற்றி மறைவுரைக்கான அனைத்து விடயங்களும் இருக்கிறது சொல்லி அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் முதலாவதாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பெத்லகேம் என்கின்ற ஊரிலே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். அது ஒரு முதலாவது. இரண்டாவது தீவன தொட்டியில திறக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இடையர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருந்தால் செய்தி நாங்கள் பார்க்கிறோம். பெத்லகேம் என்று சொன்னால் பெத் லெகேம் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, அது ஒன்றான வார்த்தை பெத்லகேம் ஊர். பெத் என்று சொன்னால் இந்த ஹவுஸ், ஒரு வீடு. லெகேம் என்று சொன்னால் உணவு, சாப்பாடு, அப்பம். அப்ப பெத்லகேம் என்ற ஊருக்கு பேர் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்பதுதான் அந்த ஊருக்கான பொருள், தாவீதின் ஊர். அப்ப பெத்லகேம்ல இயேசு ஆண்டவர் அப்பத்தின் வீட்டுக்கு பிறந்தார்னு சொன்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு இயேசு ஆண்டவர் நற்கருணையாக பிறந்து விட்டார். அன்னையே அவர் பிறந்து தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் ஆன்மீக உணவாக நாங்கள் வாழ்வரும் பொருட்டு நமக்கான கையளிக்கின்ற விதமாக அப்பத்தின் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு உணவாக வந்தார். நீங்கள் என்னை புசியுங்கள், நீங்கள் என்னை அனுபவியுங்கள், நீங்கள் என்னை உட்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து மீட்பை நான் உடையாக தருகிறேன், அந்த மீட்பை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு, அப்பத்தின் வீட்டிலே பெத்லகேமிலே பிறந்த இயேசு நம்மை அழைக்கிறார்.
அடுத்ததாக தீவன தொட்டியில் கிடக்கிறார்கள். தொட்டியில் இல்ல, துணிகளை பொதிந்து குளிர்வுள்ள தீவன தொட்டி. தீவன தொட்டின்னு சொன்ன தீவனம் என்ன? தீவனம் அது சாப்பாடு. தீவன தொட்டி, ஆடுகள் மாடுகள் அந்த தொழுவத்துல மாடனை குளிரில அந்த ஆடு மாடுகள் சாப்பிடுகிற இடம் தான் தீவன தொட்டி. அப்ப அப்பத்தின் வீட்டுக்குள்ள பிறந்த ஆண்டவர் இயேசுவை தீவன தொட்டிக்குள்ள, அதாவது சாப்பாடு உட்கொள்ளுக்குள்ள அந்த தொட்டிக்குள்ள கிடத்துகிறார் அப்படின்னு. அதுவும் ஒரு நன்மையாக இயேசு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. தீவன தொட்டி பொதுவாக மாடடை தொழுவத்தில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இங்கே நம்ம நாடுல இந்த மாடு வளர்க்கிறார்கள். தொட்டிய மாடடை தொழுவத்தை அவங்க சுத்தம் செய்கின்ற பொழுது தண்ணி எடுத்து எல்லாத்தையும் கொட்டி அடிச்சு கழுவுவார்கள். தீவன தொட்டிய கழுவ மாட்டார்கள், அதை அப்படியே விட்டுருவார்கள். அதை உள்ள போட்டு வைக்கோல போட்டு 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 அது கீழே வாதம்னு சொன்னா அழுக்கு மண்டி கிடக்கும். அப்ப அடியில அழுக்கு மண்டி கிடக்கிற அந்த அழுக்கின் மேலே தான் ஆண்டவர் இயேசு கிடத்தப்படுகிறார். இந்த உலகம் என்பது அழுக்காக இருந்தாலும் சேற்றின் நடுவே வளர்ந்த செந்தாரையை போல ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்காக அழுக்குக்கு மேலே தன்னை தாழ்த்திக் கொண்டு இந்த உலகத்தில் பிறந்தார். சுத்தப்படுத்துவதற்காக, அழுக்கை தூய்மைப்படுத்துவதற்காக. இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய இந்த உள்ளம் என்கின்ற இந்த தொட்டியானது, இந்த உள்ளம் என்கின்ற இந்த தீவன தொட்டியானது பல விதத்துல வாழ்க்கைக்குள்ள அழுக்கு படித்திருக்கலாம். எங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளுக்குள்ள, எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயலுக்குள்ள நாங்கள் பலவிதமான மாசுகளையும் தீமைகளையும் கரைகளையும் குறைகளையும் அழுக்குகளையும் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு என்பது அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்துகிறது, அவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது. நாங்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரை, இயேசுவே நான் என்னுடைய அழுக்கோடு என்னுடைய கரையோடு உன்னை நான் எதிர்கொள்கிறேன், இந்த உள்ளத்துக்கு அது பிறந்து விடும் என்று சொல்லி நாங்கள் வாந்தியோடு கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இடையர்கள். யாருக்கு இந்த செய்தியானது அறிவிக்கப்படுகிறது? உலகத்தெல்லாம் மாபெரும் நற்செய்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாருக்கு அறிவிக்கிறார்? மானதுக்கு பேரவி இடையர்களுக்கு அறிவிக்கிறார். ஆனால் சொல்லப்படுகிறது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன பகுதியினருக்கு தான் அறிவிக்கப்பட்டது. அது இடையர்கள். யார் இடையர்கள்? மற்றாப்பெல்லாம் குடிசன மதிப்பு கணக்கு கொடுப்பதற்காக பிஸியாக இருந்தார்கள். இந்த இடையர்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு குடிசன கணக்கு எடுக்கிறதுக்கான தன்மையிலே ஓரம் கட்டப்பட்டவர்கள், வாக்குரிமை இல்லாதவர்கள், சமூகத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஊரினுடைய ஒதுக்குப்புறத்துக்கு தள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்கு தான் நற்செய்தி, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டவர் முன்பாக ஒதுக்கப்பட்டவர்கள் கருதுகிறார்களோ, ஓரம் கட்டப்பட்டவர்கள் கருதுகிறார்களோ, தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வறியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. சாதாரணமாக சொல்லப்பட்ட அந்த விடயம். ஆனால் அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். பிள்ளையை பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள், அதுதான் உங்களுக்கு அடையாளம். அடையாளத்தை அவர்கள் கண்டுகொண்டார். ஆக இன்று பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது எங்களுடைய பார்வையை பறந்து இருந்ததாக மாறப்படும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய நாட்டிலே 2025 சொல்லுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சோகமான கிறிஸ்துமஸ். நாடு முழுவதுமாக மழையை தொடங்கி நம்முடைய வடக்கு கிழக்கு பகுதி எல்லாமே பெரும் பாதிப்புக்கு வெள்ள அடங்களுக்கும் மண் சரிவுகளுக்கும் உட்பட்டு பொருளாதாரத்தை நலிவுக்காக நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த இயேசு பிறப்பு விழாவாக நடைபெற்றிருக்கிறது. பறந்து விரிந்த பார்வைகளுக்கு நாங்களும் பிரபலமான கவிதை ஒன்று நான் எழுதியிருந்தால் எனக்கு ஞாபகம் சொல்றேன். வானத்தில் புது நட்சத்திரம் செய்தியே கேட்டறிந்த வானவராம் இயேசு மனித வாழ்வுக்குள்ள வந்திருக்கிறார்.
வானத்துல பெரு நட்சத்திரம் செய்தி ஏதென்று கேட்டறிந்தேன். வானவராம் இயேசு மனித வாழ்க்கையில வந்திருக்கிறாரா தேடி பயணம் தொடர்கின்றேன் தேவபாலனை காணதற்கு. தெரு ஒரு கூட்டம் பண்டிகை கால பொருள் பார்த்து நிறைய பிசினஸ் தான். எல்லாமே கிறிஸ்துமஸ் சொன்னா நிறைய ஆடம்பரங்களும் வியாபார உலகம். தெருவோர கூட்டம் பண்டிகை கால பொருள் பார்த்து ஆடம்பர கூச்சலுக்குள்ளே அமைதி புறாவை காணவில்லை. தேடி பயணம் தொடர்கின்ற தேவபாலனை காணவில்லை. வீட்டுக்குள்ளே ஆட்டம் பாட்டம் விழா காண கொண்டார். வண்ண வண்ண குடியில் நடுவே வழிபடனை காணவில்லை. தேடி பயணம் தொடர்கிறே தேவபாலனை காணவில்லை. ஊர் முழுதும் தேடிவிட்டேன் உத்தமனை காணவில்லை. ஊர் முழுதும் தேடிவிட்டேன் உத்தமனை காணவில்லை. ஊர் கடந்து வந்த போது ஓர் குடிசை கண்டு நின்றேன். ஒட்டி உடந்த உருவம், ஒளி இழந்த கண்கள், பட்டினியால் வெந்த பாவப்பட்ட வயிறு, என்னருகே பையன் என்னருகே கொடியன், எழுத்தறியா சிறுவன், விழி சொன்ன மொழிதல்களை விழித்துக் கொண்டேன். தேடி பயணம் தொடர்ந்தேன் தேவபாலனை கண்டுகொண்டேன். சின்னஞ்சிறிய சகோதரனாக எந்தவன் பிறக்கிறான், ஏழை எளியோர் வடிவிலும் எந்தவன் இருக்கிறான். இன்னைக்கு நாங்க சின்னஞ்சிறிய சகோதரர்களே, ஏழை, நான் ஆடையில் இருந்தேன், நான் நோயில் இருந்தேன், நான் சிறையிலே இருந்தேன். நீங்க எனக்கு உணவு தந்தீர்கள், ஆடை தந்தீர்கள், கவனித்துக் கொண்டீர்கள், பார்க்க வந்தீர்கள். ஆகவே நிரசுகிறீர்களே என்னுடைய தந்தை இல்லத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நடத்தியிருக்கிற தேவனால் நம்மை அழைக்கின்ற அந்த காலத்துக்கு நான் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தயாரா. சின்னஞ்சிறிய சகோதரனாக ஆண்டு இயேசு பிறக்கிறார். என் தேவன் பிறக்கிறார், எந்த நாளும் பிறக்கிறார். இணையும் எதிரும் பிறப்பு நிகழும், அருளோடு இணைந்தால் உயிர் கொடுக்கிறார். பிறப்பு விழாவை உயிர் விழாவை கொண்டாடுகிற கத்தோலிக்கர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே என் தேவன் இன்னைக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் இல்லை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என் தேவன் பிறக்கிறான், எந்த நாளும் பிறக்கிறான். இணையும் எதிரும் பிறப்பு நிகழும். அந்த இணையணும் எப்படி இணையணும்? என்னுடைய உறவாக, உணர்வாக, நம்பிக்கையாளர்களாக, தமிழ் மொழி பற்றாளர்களாக, நல்ல மனிதர்களாக நாங்கள் இணைந்து வாழுகின்ற பொழுது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, நல்ல மனசு நமக்கு இருந்தால் ஆண்டவர் இயேசு உள்ளமென்றும் கோயிலிலே வந்து பிறப்பார். வெள்ளைங்கிற மல்லிகையோ வேற மாமலரோ கடல் அடிவதற்கு வாய்ப்பு மலருக்கோ வெள்ளை நிற பூவும் அல்ல, வேறு எந்த மலரும் அல்ல, உள்ள கமலமணி உத்தமனாக உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே உள்ளத்தை உரிய வகையிலே ஆண்டவர் கொடுப்போம். ஆண்டவர் மனங்களிலும் சிந்தனையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் எந்நேரம் பிறகு நம்ம பயனடைந்து செய்வாராக. அது ஆகிய ஆண்டவர் நம்மை அறுபடி தொடர்ந்து செலுத்தியிருப்போம். ஆமீன். எழுதுங்க. Thank you.
ஒன்று தரப்பட்டிருக்கிறது. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். ஆகவே அந்த பேரொழி நம் மனங்களையும் நம்முடைய குடும்பங்களையும் சமூகத்தையும் சுற்றி சூழ்ந்து சுட வேண்டும் என்று நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் எடுத்துரைத்து எங்களுக்காக மதுரை எழுந்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை ஆயர்கள், குருக்கள், கணியர்கள், பொட்டுநிலைகள் முன்னெடுக்கும் மிக சீர்திருத்த நடவடிக்கை கணியும் அவர்களுக்கு துணியை உதவித்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப வழி நடத்துதல் அருள் புரிய வேண்டும் என்று இதனை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, என் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செய்யப்படவும். பொறுப்புணர்வுடன் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரே இறைவா, எண்ணாகத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். என் மகிழ்வின் காலத்தில் எங்களுக்கு தந்த வளங்களை விதிய காக்கும். தேவையற்ற அனுப்பண பொருட்களுக்கு செலவிடாது பொறுப்புணர்வோடு வளங்களை மேற்படுத்துவதற்கும் ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திர வேண்டும் என்று இறைவா உண்மை அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை ஸ்தலங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் உண்மையை தேடி நேசித்திடவும் வாழவும் தங்கள் கவனத்தை செலுத்திடவும் நமது பிள்ளைகள் இருவரையும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்கு வந்த பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் தேவையான வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி உண்டும் இறைவா. இன்றைய பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் நோய்ந்து இருப்போர், பயணம் செய்வோர், பணியில் இருப்போர், பிற நிலங்களில் இருப்போர் அனைவரும் இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரியம் பெற்று மகிழ செய்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பதியிலே பேர் சொல்லியிருந்த இறந்த நம்பிக்கையாளர்களுக்கு கடவுளும் மனிதருமானவரை நம் புனிதமான திருவைக்கு தாங்கிட பேறு பெற்ற அன்னிமணியால் உம் நம்பிக்கையாளர்கள் மன்றாட்டை கேட்டறிட உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதலாவது காணிக்கை இவ்வாலயத்திற்கும், இரண்டாவது காணிக்கை எமது தாயக நாட்டில் அண்மையில்
வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்விக்காக தாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகே. சகோதரர் எல்லாம் வல்ல தந்தையாக இருந்து கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரை உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்ய அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானாலும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேருடை எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே கண்காணாதவை உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் படையெடுத்தவரோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிவகுப்போடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கிறோம். ஏனெனில் நீர் மாண்புமிக்கவர். உமது ஞானம் பேரும் விளங்க அனைத்தையும் செய்தருளீர். மனிதர்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கு நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயங்கினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது உம் ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியாவுடன் உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரும் இதயத்துக்கு மகிழ்ச்சி என்ற நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோடும் இருந்து உயிர் தெழுந்து சாவை அழைத்து புது வாழ்வு தந்தார். தந்தையை நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உங்களிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவரது தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகிறார். ஆகவே ஆண்டவரே,
அதே தூய ஆவியார் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்திய வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரக்கமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து வெற்றி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்துக்கு இவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கு எல்லாம் மீட்பு அளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு திரு அவைக்காக நீரை ஏற்பாடு செய்துள்ள கலிப்பொருளை கனிவுடன் கண்ணோக்கியரும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூயாவியாரால் ஒரே உடலாக கூட்டி சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவின் உயிருள்ள பலிப்பொருளாகுமாறு கனிவாக அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக பலியும் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தரும். சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, இம்மறை மாவட்ட ஆயர், அனைத்துலகாயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தரும். இப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தரும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தரும். இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தரும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், புனிதர்களாகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பெற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உண்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமக்காகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி வார்த்தைகளை கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறியுடைய பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
இன்று திருப்பலியை நிறைவேற்றிய அவர்களுடைய டாக்டர்ஸ் அவர்களுக்கு எமது பணித்தளம் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்திருப்பலியை நிறைவேற்றிய சிறியோ பெரிய பாடல்களாம் மற்றும் இசையமைப்பியவர் பீடப்படியாளர்கள் அனைவருக்கும் ஒரு முதலாவது நன்றிகள். அறிவித்தல்: புதுவருட திருப்பலி 31/1/2025 மாலை 7:30 மணிக்கு இவ்வாலயத்தில் நடைபெறும். எமது வழமையான திருப்பலி தை மாதம் இவ்வாலயத்தில் நடைபெறாது. எமது காணிக்கை எண்ணெயின் திருவிழா திருப்பலி மாசி மாதம் 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு திருச்சிவமாலையுடன் ஆரம்பமாகும். இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக படியத்தினால் நடாத்தப்பட்ட குழுப்பாடல் போட்டியில் எமது எப்பிடி பணித்தள பாடல் பிரிவு, மத்திய பிரிவு ஆகிய இரு பிரிவுகளும் 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு எமது பாராட்டுகள். அவர்களை நெருப்படுத்தியவர்களுக்கும் அவர்களுடைய ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் எமது பணித்தளம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி. அன்பானவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை என்னுடைய இயக்குனர் தந்தை சார்பாகவும் என்னுடைய சார்பிலும் தயாளன் நாட்களே கிறிஸ்துமஸ் புதுவருட திருப்பி நிறைவேற்ற இருக்கின்ற அவருடைய சார்பாகவும் வழக்கமாக திருப்பதியை நிறைவேற்றுகின்ற இந்திய தமிழ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் ஆன்மீக பணிகளுடைய கத்தோலிக்க பணிகளுடைய பொது ஒளிவிழாவானது நடைபெற இருக்கிறது. ஆகவே செய்து மாணவர்கள் இந்த பொது ஒளிவிழாவை கலந்து பயனை மறப்போர் பணியிருக்கின்றே 12 மணி 30 மணியிலிருந்து நடைபெறும் இடம் ஒரு கணியமாக தெரிந்திருக்கும். ஆகவே தெரியாதவர்கள் தெரிந்து அதில் பங்கேற்றுக் கொள்ளுமாறு ஒரு பணியிருக்கின்றேன். போல் தாராளமான இடம் இருக்கிறது. ஒரு வாகன வரைபடமும் அங்கே இருக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு பொது ஒளிவிழாவை இறைமக்களாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு இயக்குனர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள தலை வணங்கி ஆமென் என்று சொல்லுங்கள். அளவற்ற நன்மையில் இறைவன் நம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவையுளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவித்த திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியாக நிரப்பி தம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணக திருவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
அடுத்த காணொளி பகுதி 2 போடப்படும். அடுத்த காணொளி பகுதி 2 போடப்படும். நன்றி.